பிரியமானவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஒரு சத்தமும் கேட்கும். நல்லா இருக்கீங்களா? அப்பா, அப்படியே சிரித்த முகத்தோடே பக்கத்தில் இருக்கவங்க முகத்தை பார்த்து இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக சொல்லுங்கள். ரெண்டு பக்கமும் சொல்லணும். சில பேர் கையெல்லாம் பிடிச்சி சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய மண்ணின் மைந்தர் மறை சாட்சி தேவ சகாயம் என்பவருடைய அருளும் ஆசீரும் உங்களோடு இருப்பதாக. ஒரு சிறிய நிகழ்வோடு அல்லது கேள்வியோடு என்னுடைய மறையுரையை நான் துவங்கலாம் என்று நினைக்கிறேன். எல்லா நாளும் நம்ம உணவு என்பது நம்முடைய வாழ்க்கையின் வாடிக்கை. இன்றைய முதல் வாசகம் மற்றும் இரண்டாவது நற்செய்தி, இந்த இரண்டும் உணவு நம்முடைய வாழ்வில் எத்தகைய மையத்தை கொண்டிருக்கிறது, அந்த உணவு நம்மில் எத்தகைய தாக்கத்தை, உறவை மேம்படுத்துகிறது என்பதை நமக்கு விளக்குகிறது. அதையே இந்த மறை உரையிலும் சற்று சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில், மதியம், நைட்டு 3 வேளை நம்ம சாப்பிடுவோம், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? சரி. நீங்கள் என்ன சாப்பாடு செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் உங்களுக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் சரி, காலையில் செஞ்சு சாப்பாடு மதியம் தூங்குறதுக்கு முன்னாடி, அப்படிதானே? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மீதி வர்ற சாப்பாடை என்ன பண்ணுவீங்க? அது என்ன சாப்பாடாக இருந்தாலும் சரி, பரோட்டாவாக இருந்தாலும் சரி, பிரியாணியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, இட்லியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவீங்க? சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி வர்ற சாப்பாடை என்ன பண்ணுவீங்க? வெளியில் கொண்டு கொட்டுவீங்களா? கொட்டுவீங்களா? இல்லைன்னா பக்கத்தில் யாருக்காவது கொடுப்பீங்களா? காலையில் சாப்பிடணுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பீங்க, அப்படி தானே? நல்லா வருவீங்க. நம்முடைய முன்னோர்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய உணவை பிறருக்கு கொடுத்தார்கள். நாம் ஃப்ரிட்ஜில் அடைச்சி வைக்கிறோம். இப்போ அடைச்சி வச்ச நாம் பிறருக்கு உணவை கொடுக்கிறோமா அல்லது உயிரை கொடுக்கிறோமா, உயிரை எடுக்கிறோமா அப்படின்னு பற்றி யோசிப்போம். சரியா? சரி. இப்போ எனக்கு நல்ல பிரியாணி பிடிக்கும், சூப்பராக பிடிக்கும். நைட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு மீதி இருக்கு, அதை என்ன பண்ணுவேன்? ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். அடுத்த நாள் அந்த பிரியாணியை சூடு பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு கொலஸ்ட்ரால் கன்ஃபார்ம். சரியா? எனக்கு தோசை ரொம்ப பிடிக்கும். சரியா? தோசை மாவு அழகா ஐஸ் கட்டி மாதிரி வச்சு புளிக்காம அப்படி அந்த மாவு வச்சு அடுத்த நாள் நான் தோசை சுட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் சுகரு கன்ஃபார்ம். சரியா? எனக்குரிய சாம்பார் ரொம்ப பிடிச்சோம், சூப்பராக பிடிக்கும். எல்லா காய்கறியும் எல்லாம் போட்டு எல்லாம் சூப்பராக வச்சு நைட்டு பார்க்குறேன் மீதி இருக்குது, அதை காலையில் சாப்பிட்ணும், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்குள் இருக்கக்கூடிய நோய்களை உருவாக்கக்கூடிய செல்களை உருவாக்கக்கூடிய சூழலில் நான் இருக்கிறேன். இப்போ நான் என் கூட இருக்கிறவங்களுக்கு உணவை கொடுக்குறேனா, உயிரை கொடுக்குறேனா, உயிரை எடுக்கிறேனா? உயிரை கொடுக்கிறேனா எடுக்கிறேனா? யாருக்கு? இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் முழுவதும் உன்னை மதிக்கவும் உன்னை நேசிக்கவும் நான் வாக்கு கொடுக்கிறேன். யாருக்கு கொடுத்தீங்க வாக்கு? உங்க கணவனுக்கு, உங்க மனைவிக்கு. இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும், உறவிலும் தாழ்விலும், எல்லா சூழல்களிலும் நான் உன்னுடைய கரத்தை பிடித்து பாதுகாத்து வழிநடத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த நாம், நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய சொந்தங்களுக்கு, நம்முடைய பந்தங்களுக்கு, நம்முடைய எலும்பும் எலும்புமாகவும் சதையும் சதையுமாக இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளுக்கு நாம் உயிரை கொடுப்பதை விட உயிரை எடுப்பவர்களாக இருக்கிறோம். இதில் விட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட நம்ம வச்சுக்குவோம். உணவுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு. சில பேரை நமக்கு பிடிக்கும், ஆனால் அவங்கள மார்க்கெட்டு, மீன் கடை, கடை, குறைஞ்சபட்சம் ரோடு அதோட முடிச்சிருவோம். நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, உன் சொந்த கதைக்கு எல்லாம் சொல்லியா, எல்லாம் சொன்னியா, அப்படியே போ. சில பேரை கூட்டிகிட்டு வருவோம்,
கூட்டிட்டு வந்து நம்ம வீடு வாசல் வரைக்கும் கொண்டு வருவோம், அந்த கேட் வரையும் கூட்டு வருவோம். கூட்டு நல்லா இருக்கியா? நல்லா. எல்லா கதையும் சொல்லிட்டு இதான் என் வீடு, அடுத்த வந்தா வா, என்ன டாட்டா போ. சில பேரை வீட்டில் கூட்டு வருவோம். கூட்டு வந்து நம்ம பார்லரில் உட்கார வைப்போம். உட்கார வச்சு ஒரு டம்ளர் தண்ணி, சாமியார் வீடு சந்திக்க வந்தால் கொடுக்குற மாதிரி அப்படி தானே, ஒரு டம்ளர் காஃபி எல்லாம் கொடுத்து எல்லாம் பேசி எல்லாம் உங்கள் சொந்த கதை எல்லாத்தையும் கொட்டுவீங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு சூப்பராக சரிப்பா டாட்டா நம்ம அடுத்த பார்ப்போம் அனுப்பி விட்ருவீங்க. சில பேர் நீங்கள் சமைக்கிற இடத்துல வந்து நிற்பாங்க, உங்கள் கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. இதில் யார் உங்களுக்கு உறவினர்? ரோட்டில் பார்த்து ஹாய் ஹாய்ன்னு சொன்னவங்களா? உங்களுடைய கேட்டு பக்கத்து வரைக்கும் வந்து நீங்கள் போங்கன்னு அனுப்பி விட்டவங்களா? இல்லை வீட்டு பார்லரில் உட்கார வச்சு டம்ளரில் தண்ணி அல்லது டீ கொடுத்து அனுப்பி விட்டவங்களா? அல்லது உங்கள் கூட உட்கார்ந்து சாப்பிட்டவங்க, உங்கள் கூட உட்கார்ந்து சமைச்சவங்க? யார் உங்கள் சொந்தக்காரங்க? யாரு? அப்படி என்றால் நம்முடைய உணவு நாம் யாருக்கு கொடுக்கிறோமோ அந்த உணவிலிருந்து நம்முடைய உறவை அது பலப்படுத்துகிறது, அந்த உறவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒரு திருமண வீடாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு ஃபங்க்ஷன் வீட்டாக இருக்கலாம், நாம் சென்றாலும் அந்த வீட்டில் சாப்பிடாம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்தது எவ்வளவு நாள் ஆனாலும் சொல்லி காட்டுவாங்க. ஒரு வார்த்தை அழகா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? 1000 இருந்தாலும் வந்துட்டு கை நினைக்காம போயிட்டியே. அப்படித்தானே? அந்த கை நினைக்கிறதுனா என்ன? வந்து டம்ளர்ல தனக்கு கை கழிட்டு போறது. அப்படிதானே? உணவு, நம்முடைய உணவு, நம்முடைய சொந்தம், நம்முடைய பந்தம், நம்முடைய உறவு, இந்த உறவை வலுப்படுத்துவது அல்லது வளப்படுத்துவது நம்முடைய வாழ்வாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த வாழ்வை நம்முடைய புனிதர் நமக்கு எப்படி விட்டு சென்றார் என்பதை சற்று விளக்கலாம் என்று நினைக்கிறேன். நம்ம சில இதில் அசனம் எல்லாம் கொடுப்போம். அப்படிதானே? ஆடு, கோழி இதெல்லாம் வெட்டி அசனம் கொடுப்போம். இந்த அசனம் கொடுக்கறதுக்கு யாரெல்லாம் கூப்பிடுவோம்? யாரெல்லாம் கூப்பிடுவோம்? நமக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். அப்படி தானே? அதில் இன்னொரு வார்த்தை வேற சொல்லிக்கோம், சொக்காரங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? அந்த வார்த்தை, அந்த உறவுகள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு அசனம் கொடுப்போம். அசனம் கொடுத்து முடிச்சுட்டு அந்த சாப்பாடை அல்லது அதில் இருக்கக்கூடிய மீதியை வீட்டுக்கு கொண்டு வருவோமா? அங்கே இருக்கக்கூடிய ஏழைகள் அல்லது எளியவங்க யாருக்கு யாருக்குங்களோ எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொண்டு வந்துடும். அப்படி தானே? இந்த அசனத்துக்கும் இந்த முதல் வாசகத்தில் உள்ள அந்த வார்த்தைக்கும் நிறைய தொடர்பு உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலே கூட நான் அனுபவித்திருக்கிறேன். சின்ன வயசுல எங்க தாத்தா சொன்னாரு, ஒரு ஆட்டை நல்ல பாசமா வளர்த்தேன். எங்க தாத்தா சொன்னாரு, அந்த ஆடை குளிப்பாட்டி அதுக்கு எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ண முடியுமோ எல்லாம் டெக்கரேட் பண்ணாரு. நானும் அதை குளிப்பாட்டி ஆற்றுக்கெல்லாம் கொண்டு போய் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி இந்த செம்பருத்தி பூ இதெல்லாம் வச்சு காதில் எல்லாம் கட்டி அப்படி எல்லாம் சூப்பராக அதுக்கு பொட்டு பவுடர் எல்லாம் வச்சு எல்லாம் கொண்டு வந்தேன். அடுத்த சொன்னார், வா போவோம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அதை கூப்பிட்டு போனால் நேராக கோணம் குருசடி கூப்பிட்டு போனார். தெரியுமா? அங்கே கூப்பிட்டு போயிட்டு அதை வெட்டி அதில் அதை வெட்டினதுலேருந்து அவர்கிட்ட நான் பேசுகிறதும் இல்லை, சண்டை தான். ஏன்னா நான் பாசமாக வளர்த்த ஆடு. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி உட்கார்ந்து ஒரு சொன்ன வார்த்தை, அது கடவுளுக்குன்னு நேர்ந்து விட்டது. கடவுளுக்குன்னு நேர்ந்து விட்டது. நேச்ச ஆடை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது, அதை கடவுளுக்கு கொடுத்துடணும். நான் அப்போ கேட்டேன், சரி கடவுளுக்கு கொடுக்கணும்னு அங்கே கட்டி போட்டு வர வேண்டியதானே, நம்ம என்ன தின்னோம்? இன்றைய வாசகம் அழகான ஒரு வார்த்தை, அழகான படிப்பினை. முதல் வாசகம், அந்த கடவுள் அந்த மக்களிடத்திலே சொல்லுகிறார், நான் உங்களை கடந்து செல்லுகிறேன். இந்த கடந்து செல்லுகின்ற பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். ஒரு வயதுள்ள ஆட்டை எடுத்து அதை வெட்டி அதனுடைய இரத்தத்தை உங்களுடைய வீட்டின் மேல் தெளியுங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தின் மீது தெளியுங்கள். இந்த ஆட்டினுடைய கறியை நீங்கள் உண்ணுவதற்கு ஏற்றமாறு அதை சூழலாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு துண்டு கூட மிச்சம் வராமல் அதை நீங்கள் உண்டு தீர்த்து விடுங்கள். தின்றுவிட்டு முடித்து அதை முடிக்கவில்லை என்று சொன்னால் அதை நெருப்பில் இட்டு கொளுத்தி விடுங்கள். நான் கடந்து செல்லுகின்ற பொழுது இந்த இரத்தம் யார் மீதெல்லாம் இருக்கிறதோ, இந்த இரத்தம் எந்த வீட்டின் மீதெல்லாம் இருக்கிறதோ, இந்த இரத்தம் எந்த எல்லாம் தெளிக்கப்பட்டு இருக்கிறதோ அவர்கள் அனைத்தையும் பாதுகாத்து விட்டு நான் கடந்து செல்லுவேன். மீதி எல்லா நிகழ்வுகளையும், துன்பங்கள், துயரங்கள் அல்லது பாவங்கள், குற்றங்கள் செய்பவர்களை நான் தண்டிக்க இருக்கிறேன். எனவே இந்த இரத்தம் யார் மீது பட்டு இருக்கிறதோ, இந்த இரத்தம் யார் மீது தெளிக்கப்பட்டு இருக்கிறதோ அவர்கள் மீட்கப்படுவார்கள். ஒரு இஸ்ராயல் என்ற இனம் ஹெபிரிக்கள் அல்லது கொத்தடிமைகள் என்று சொல்லக்கூடிய மக்களை எல்லாம் மீட்டு
இஸ்ராயல் என்ற இனத்தை உருவாக்க கடவுள் கொடுத்த முதல் உடன்படிக்கை. நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீங்கள் என்னுடைய மக்களாக இருக்கிறீர், நான் உங்களுடைய கடவுளாக இருக்கிறேன். எனவே உங்களோடு நான் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறேன். உங்களை மீட்டு உங்களுக்கு விடுதலை கொடுத்து பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்துக்கு உங்களை நான் அழைத்து செல்வேன் என்று சொல்லி அந்த மக்களோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ளுகிறார். அப்படி என்று சொன்னார் நாம் ஒவ்வொருவரும் அதே தான் அசனம் என்ற ஒரு வார்த்தையிலே இன்றளவும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய பண்பாடிலே, என்னுடைய பாரம்பரியத்திலே, என்னுடைய குலத்திலே நாங்கள் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஆண்டவரே நீர் எங்களை மன்னித்து எங்களை மீட்பதற்காக இந்த இரத்தத்தை எங்கள் மீது தெளித்து அந்த இரத்தத்தை நீ கடந்து செல்லுகின்ற பொழுது எங்களை மீட்பீராக, எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக, எங்களுடைய பாவத்தை மன்னிப்பீராக, எங்களுக்கு நோய்களிலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அதே அந்த அசனம் கொடுப்பது அல்லது அதே அந்த ஆட்டின் இரத்தத்தை அந்த மக்கள் மீது தெளித்து அந்த மக்களை மீட்டது போல இயேசு கிறிஸ்துவும் தன்னை முழுமையாக சிலுவையிலே கையளிக்கிறார். அழகான ஒரு இறையியல் சிந்தனை உண்டு, இரத்த ஈட்டு கொள்கை. இரத்த ஈட்டு கொள்கை என்று சொன்னால் அதனுடைய படிப்பினைகளை அழகாக சொல்லுவார்கள். சாத்தான் இயேசுவிடத்திலே அல்லது ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறது, இந்த மக்கள் அனைவரையும் நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இல்லது அந்த மக்களை எல்லாம் என்னுடைய பாவத்தில் விழாமல் இருக்க செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த மக்களுக்கு எல்லா குற்றங்கள், குறைகள், பாவத்திலே இருந்து உழண்டு அழுது கொண்டாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஈடாக எதை கொடுப்பாய்? கடவுள் அழகாக சொல்லுவார், என்னுடைய மகனுடைய இரத்தத்தை நான் ஈடாக கொடுக்கிறேன். என்னுடைய இயேசு கிறிஸ்து அல்லது இயேசு நம்மை படைத்து பாதுகாத்து வழி நடத்தக்கூடிய நம்முடைய கடவுள் தன்னுடைய இரத்தத்தை அந்த சாத்தான் இடத்திலே ஈடாக கொடுக்கிறார். இந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, எல்லா குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றிலும் நிவர்த்தி செய்வதற்காக நான் என்னுடைய இரத்தத்தை ஈடாக கொடுக்கிறேன். அதுவும் மிக கொடுமையான சாவு, சிலுவை சாவு. அதே போன்ற ஒரு சாவை தான் நம்முடைய புனித தேவ சகாயம் பெற்றிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் உங்களுக்கு விளக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் யோபுவை பற்றி உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? யோபுவை பற்றி இருக்கும்போது சாத்தானுக்கும் கடவுளுக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. என்ன உரையாடல்? கடவுள் சாத்தான்ட்ட சொல்லுவார், என்னுடைய சீடனை பார்த்தியா? எனக்கு அவனை பார்க்கும்போது மிக பெருமையாக இருக்கிறது, மிக சந்தோஷமாக இருக்கிறது, என் மீது அவ்வளவு பக்தி, எல்லா சூழல். அப்ப சாத்தான் உடனே சொல்லும், ஆமா நானும் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்காப்புல. ஏன்னா அவனுக்கு எதுவும் குறைவில்லை, எல்லாம் நிறைவாக இருக்கிறது, நீர் அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீர். அதற்கு பின்பு கடவுளிடத்தில் அந்த சாத்தான் சொல்லும், நான் அவனிடத்திலிருந்து இவற்றை எல்லாம் எடுத்து விட்டால் அவன் உம்மை மறுதலிப்பான். அப்ப கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், எது வேண்டுமானாலும், அவருடைய உயிரை விட்டு வை. அவரை சோதிக்க வேண்டும் என்று நீ முடிவெடுத்து விட்டாய் என்று சொன்னால் நான் உனக்கு அனுமதி தருகிறேன். எல்லாத்தையும் எடுப்பான், எல்லாம் சாத்தான் எல்லாம் எடுக்கும். யோபு வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஒரே வார்த்தை தான், கடவுளுக்கு கொடுத்தார் எடுத்துக்கொண்டார், கடவுள் எனக்கு கொடுத்தார் எனக்கு எடுத்துக்கொண்டார். இறுதியாக அந்த கடவுள் அந்த யோபுவினுடைய வார்த்தை அழகான சொல்லுகிறது, கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் மிக அபரிவிதமாக கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் நிறைவாக பெற்றிருக்கிறேன், கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னால் அதே ஒரு துன்பம், அதே ஒரு துயரம், அதே ஒரு அழுகை நம்முடைய புனித தேவ சகாயத்துடைய வாழ்க்கையிலே உண்டு. நான் அப்பட்டு பங்கு பணியாளராக இருக்கின்ற பொழுது அதை நான் பல முறை அனுபவித்திருக்கிறேன் என்று சொல்லலாம். அங்கிருந்து புயற்குறிச்சிலிருந்து அங்கே கூட்டிட்டு போகும்போது அவரை இழுத்துட்டு போவாங்க. ஒரு நாள் நைட்டு அவர் எங்கே தங்க வைக்கிறதுன்னு தெரியல, அதனால அங்கே ஒரு இடத்துல ஒரு கம்பில் கொஞ்ச நேரம் கட்டி போட்டு அதில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு நம்பிக்கை. அதனுடைய சூழல் அந்த ஒரு வேப்ப மரம்னு நினைக்கிறேன், ஆமாம், அந்த வேப்ப மரத்தை அவங்க முறிச்சிட்டாங்க. அந்த வேப்ப மரத்தை முறிச்சிட்டு அதில் தேவ சகாயம் பிள்ளையத்தினுடைய சிறுபத்தை வச்சு ஒரு கூண்டு வச்சுருக்குறாங்க. அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு அதில் பார்க்கும்பொழுது யாரெல்லாம் அதில் போய் முழந்தால் படிட்டு ஜெபிச்சுட்டு போவாங்களோ மறுநாள் அவங்களுக்கு நல்லது நடக்கும். அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய நிகழ்வுகள் அல்லது நிறைய சூழல். அது அந்தோணியார் கோவில். எனவே இந்த அந்தோணியாரும்
தேவ சகாயம் பிள்ளையும் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பாங்க, எல்லாவற்றையும் செய்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு செல்லுகிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கலாம். அவர் அழகாக சொல்லுவாரு, அவருடைய வாழ்க்கை வரலாறுல அவரை துப்பாக்கியால சுடுவாங்க, அப்படிதானே? ஆமாவா இல்லையா? துப்பாக்கியால சுட்டவன் அவர் சாவாரா? சாவ மாட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன வார்த்தை சொல்லுவாரு? என்ன வார்த்தை? அந்த கைதிகள் அல்லது அந்த சிறை காவலர்கள் அவர்கிட்ட சொல்லுவாங்க, நான் உங்களை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நாங்க உயிரோடு இருக்க முடியாது, எங்களை இந்த அரசர்கள் கொஞ்சம் விடுவார்கள், எங்களுக்கு இந்த வேலை இல்லை, எங்களுக்கு சொந்தம் இல்லை, எங்களுடைய மனைவி மக்களை எல்லாம் கொஞ்சம் விடுவார்கள், எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் உயிரோடு இருக்க முடியாது, எனவே எங்களுக்கு எப்படியாவது இறங்கும், எங்கள் மீது எப்படியாவது இறங்கும். அப்பொழுது சொல்லுவார், அந்த துப்பாக்கியை கொடுங்கன்னு சொல்லி பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் கொடுப்பார், நீங்க சுடுங்க, நான் செத்துடுறேன் அப்படி. அந்த வார்த்தை எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு வார்த்தை! யாருக்காக? என்னோடு பயல்கின்றவனா அல்லது என்னுடைய வாழ்க்கையில துணை செய்கிறவனா, எனக்கு நண்பராக இருக்கிறவரா? யாரும் இல்லை. என்னை கொலை செய்ய வந்தவர்கள், என்னை கொலை செய்ய வந்தவர்களுடைய குடும்பத்திற்காக நான் இறக்கிறேன் என்று சொன்னால், இதை விட ஒரு மரணத்தை ஒரு மனிதன் தாங்க முடியுமா என்று சொன்னால் முடியாது. என்னோடு வாழுபவர்களுக்காக உயிர் கொடுக்க முடியும். இயேசு செய்தானே, இயேசுவை கொலை செய்தவனை கடவுள் சொல்லுகிறார், தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அதே போன்ற ஒரு வார்த்தையை தான் இவர் சொல்லுகிறார். இந்த மனிதர்களுடைய குடும்பத்திற்காக, இந்த மனிதர்களுடைய எல்லா நலன்களுக்காக நான் என்னுடைய உயிரை துறக்கிறேன். இவரை கொலை செய்வதற்கான காரணம் என்ன? யாருக்காய் தெரியுமா? இவரை கொலை செய்வதற்கான காரணம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்காகவா? ஆமா, அப்படிதானா? நன்றி அப்பா, சந்தோஷம். ஆனால் என்னை பொறுத்தவரை அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக கொலை செய்யவில்லை. எதற்காக கொலை செய்தார்கள் என்று சொன்னால், அரசனுடைய சட்டம் ஏழைகளோடு உணவருந்த கூடாது, அரசனுடைய சட்டம் அவர்களை விட கீழே உள்ளவர்களுக்கு சமநிலையோடு பங்குகளை பகிர்ந்து கொள்ளக்கூடாது, அவர்களுக்கு கீழுள்ள மனிதர்களை மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இவர் அவர்களோடு உணவருந்தினார், அவர்களோடு அமர்ந்தார், அவர்களுடைய குடும்பத்திற்கு சென்றார், அவர்களுடைய வீட்டிற்கு சென்று வீட்டினுடைய நிலைகளை ஆய்ந்து அறிந்தார், அவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ எல்லா உதவியும் செய்தார். ஏன் செய்தார்? இவர் இயேசுவினுடைய கொள்கை கோட்பாடுகளை தன்னகத்தை கொண்டதனால், உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடு, பசித்திருப்பவர்களை பசியால் வாட விடாதே, எல்லா நலன்களாலும் நிரப்பு, விடுதலை கொடு, பாசத்தை கொடு, தீமைகளிலிருந்து நன்மையை செய் என்று சொல்லி இயேசுவினுடைய ஆசிரியரை அல்லது அவருடைய கொள்கை கோட்பாடுகளை தன்னுடைய உள்ளத்தில் வாஞ்சையாக ஏற்றுக்கொண்டதனால் அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறார். நாமும் கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். யாராவது நம்மளை கொலை செய்கிறாங்களா? யாராவது கொலை செய்கிறாங்களா? வாய்ப்பே இல்லை. ஒரு சின்ன கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வேணும், சரியா? பர்த் சர்டிஃபிகேட் வேணும், பிறப்பு சான்றிதழ். நீங்கள் வில்லேஜ் ஆஃபீஸரு போவீங்க, அங்கே போய் அவர் சொன்னார் நாளைக்கு வாணும், அடுத்த நாள் கொண்டு போகிறீங்க, ஒரு சர்டிஃபிகேட் மிஸ் ஆகுது, நீங்கள் அந்த இதில் ஒன்று வாங்கிட்டு வாங்க நான் கொடுக்குறேன்றார். நீங்கள் மறுபடியும் போகிறீங்க, 2 நாள் 3 நாள், பக்கத்து வீட்டு உள்ளவங்கள்ட்ட சொல்கிறீங்க, ஒரு பிறப்பு சான்றிதழ் வாங்குறது நடக்கிறேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்கிறான் அப்படின்றீங்க. ஒன்று அவங்க சொல்கிறாங்க, பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறது நீ அங்கே போகிற, இந்த பக்கத்து வீட்டில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்குது, நீ 500 ரூபா கொடுத்தா அடுத்த நாள் பர்த் சர்டிஃபிகேட். நீங்கள் இந்த 500 ரூபா கொடுப்பீங்களா? அடுத்த பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறது ஆஃபீஸுக்கு போவீங்களா? 500 ரூபா கொடுப்பீங்களா? பர்த் சர்டிஃபிகேட் வாங்க ஆஃபீஸுக்கு போவீங்களா? 500 ரூபா கொடுப்போம், அப்படி தானே? அவர் தேவ சகாயனா கொடுக்க மாட்டார். இதுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கும் இயேசுவினுடைய வாழ்வை வாழுவதற்குமான வித்தியாசம். இயேசு அழகாக சொல்லுவார், ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை.
இறை வார்த்தை 13 16 வரைக்கும் இருக்கா பைபிள்? வாசிங்களேன். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர், அருகில் சென்று பாடையை தொட்டார். அவர்களை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அந்த இளைஞனை பார்த்து, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்றார். அதுக்கடுத்து தொடர்ந்து வாசிங்க. இழந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினார். இயேசு அவரை தன் தாயிடம் ஒப்படைத்து அனைவரும் அச்சமுற்றார்கள். தம்முடைய பெரிய இறைவாக்கினர் ஒருவர் இருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி, ஓகே, சற்று சிந்திச்சு பார்ப்போம். ஒரு இறப்பு, ஒரு இறந்தவரை தூக்கிட்டு போறாங்க. இயேசு வர்றாரு, அந்த பாடையை தொட்டு அந்த இளைஞனை எழுந்திரு என்று சொல்லி தன்னுடைய தாயிடத்திலே அந்த இளைஞனை கொடுத்து விட்டு தாயிடத்தில் சொல்லுவார், அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க, எல்லாம் கொடுத்து நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுவாங்க. அங்கே இருந்த மக்கள் நம்முடைய பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றி இருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை பற்றி பேசுகிறார்கள். இப்போ இந்த ரெண்டும் தான் சரியா? இறந்தவர் உயிர் பெற்றெழுகிறாரு, இயேசு அவருக்கு உயிர் கொடுக்கிறார். அப்போ அந்த மக்கள் 2 பேரை பற்றி பேசுகிறாங்க, அப்படிதானே? யாரெல்லாம்? ஒன்று அந்த இறந்தவன், இன்னொன்று இயேசு. நம்ம குடும்பத்தில் அல்லது நமக்கு தெரிஞ்சவங்கள ஒருத்தவங்களை இறந்து அடக்கம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் யாரை பற்றி பேசுவோம்? யாரை பற்றி பேசுவோம்? இறந்த மனிதனை பற்றி பேசுவோமா? ஆமாவா, நான் நம்பிட்டேனா? இறந்து முடிச்சுட்டு வந்த உடனே அங்கே மொத்தமாக கூடியிருந்து அவர் எவ்வளோ பவுல் வச்சுருந்தாரு, எவ்வளோ பணம் வச்சுருந்தாரு, எந்த பேங்கில் எவ்வளோ லாக்கர் வச்சுருந்தாரு, யாருக்கெல்லாம் வட்டியை கொடுத்துருந்தாரு, எவ்வளவு லேண்ட் இருக்குது, இதை எங்கே பங்கு வைக்கலாம், எப்படி பங்கு வைக்கலாம், ஐயையோ தெரியாமல் போச்சே, உயிரோடு இருக்கும்போதே எழுதி வாங்கியிருக்கலாமே. ஒரு மனிதன் இறந்த பின்பு அவருடைய உறவை நாம் பற்றி பேசுவதை விட, அவர் நமக்கு கொடுத்த உணவை பிறருக்கு கொடுப்பதை விட அவருடைய உடைமைகளிலே இருக்கிறோம், அவருடைய உடைமைகளிலே இருக்கிறோம். அந்த உடைமைகளை நம் மீது எப்படி பங்கு வைக்கலாம் என்று இருக்கிறோம். இந்த பங்கு வைக்கின்ற பொழுது எனக்கு அதிகமாக வேண்டும், எனக்கு குறைவாக கிடைத்திருக்கிறது, சண்டை போடுவதிலே இருக்கிறோம். நான் செத்தா கூட அவனுடைய இறப்புக்கு வரமாட்டேன் என்று சொல்லக்கூடிய நாம் இறந்த பின்பு அந்த உடைமைகளுக்காக வழக்கு தொடுப்பவராக இருக்கிறோம். இந்த யூபிலி ஆண்டிலே கடவுள் கொடுக்கக்கூடிய வார்த்தை, உணவில்லாதவனுக்கு உணவு கொடு, நீ பிரிந்திருந்தால் அவனோடு ஒன்று சேரு, வழக்கு தொடுத்திருந்தால் அந்த வழக்கில் இருந்து வெளியேறு. இப்படி எல்லாவற்றிலும் ஒன்றோடு ஒன்றாக நான் இந்த உலகை படைக்கின்ற பொழுது யாரும் ஒருவர் கூட வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் சமம் என்று படைத்தேனே, அதே ஆற்றலை அதே அருளை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த அருளின் மூலமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நோயிலிருந்து, வழக்கிலிருந்து, துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நான் உன்னுடைய கடவுளாக இருக்கிறேன், நீ என்னுடைய மக்களாக இருக்கிறாய், அதே ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். யோவான் அதிகாரம் 17 இறைவார்த்தை 21, தந்தையே நீயும் நானும் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக. அதே ஆசீர்வாதம் புனித தேவசகாயம் சொல்லுகின்ற வார்த்தை, நற்கருணையை பார்த்தவுடன் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தை பெற நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அதே நற்கருணையில் நாமும் பங்கெடுக்கிறோம். தந்தை நீயும் நானும் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக. அதே ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்க இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.